இந்த வார நட்சத்திர பலன்கள் நவம்பர் 14ஆம் தேதி முதல் நவம்பர் 20ஆம் தேதி வரை. மகரம், கும்பம், மீனத்தில் உள்ள அனைத்து நட்சத்திரங்கள். முதலில் மகரம் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள். உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள். சூரிய பகவான் லாபாதிபதியுடன் இணைவதால் வரவுகள் அதிகரிக்கும். வரவேண்டிய பணம் வரும். தொழில் முதலீட்டிலிருந்து பணங்கள் கிடைக்கும். இழுபறியான வேலைகள் முடியும். திருவோணம், உங்கள் நிலையில் உயர்வை உண்டாக்கி வரும் குரு செவ்வாய் முதல் வக்ரம் அடைவதால் இதுவரை கிடைத்த பலன்களில் மாற்றம் உண்டாகும். அஷ்டமக்கேதுவால் சங்கடங்கள் தோன்றும். விழிப்புணர்வு தேவை. அவிட்டம் 1, 2 பாதங்கள். சூரியனால் அரசு வழி முயற்சிகள் சாதகமாகும். வியாபாரம், தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். வெள்ளி, சனிக்கிழமை அனைத்திலும் விழிப்புணர்வு அவசியம் தேவை. சிலருக்கு சொத்துக்கள் வரும். இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த வாரம் வழிபட வேண்டிய தெய்வம் கோமதி அம்மன். அடுத்து கும்பம் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள். அவிட்டம் 3, 4 பாதங்கள். ஜீவனஸ்தானத்தில் இருக்கும் செவ்வாய் தொழிலில் இழுபறியான நிலையை ஏற்படுத்துவார். அதில் மாற்றமும் உண்டாகும். தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும். உத்தியோக நெருக்கடிகள் நீங்கும். விழிப்புணர்வு அவசியம் தேவை. சதயம், ராசிக்குள் வக்ரம் அடைந்துள்ள சனி பகவான் ராகுவும் ராசிக்குள் இருப்பதால் தவறான வழிகளில் செல்வதும் சட்டத்திற்கு விரோதமான செயல்களில் ஈடுபடுவது சங்கடத்திற்கு ஆளாகும். மிகுந்த கவனம் தேவை. புரட்டாதி 1, 2, 3 பாதங்கள். செவ்வாய் முதல் குரு வக்ரம் அடைவதால் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகும். எதிரானவர்கள் பலம் இழப்பார்கள். திட்டமிட்டு செயல்படுங்கள். கவனம் தேவை. இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த வாரம் வழிபட வேண்டிய தெய்வம் திருநள்ளாறில் உள்ள தர்பாரண்யேஸ்வரர். அடுத்து மீனம் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள். பூரட்டாதி 4ஆம் பாதம். குரு பகவான் உங்கள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தியாக்குவார். நினைப்பது நடக்கும். செய்து வரும் தொழிலில் லாபம் உண்டாகும். குரு வக்ரம் அடைவதால் விழிப்புணர்வு தேவை. திங்கள் அன்று திட்டமிட்டு செயல்படுவது உங்களுக்கு மிகவும் நல்லது. உத்திரட்டாதி, எதிர்ப்பு போற்றி என்ற நிலைகள் மாறும். கேது உங்கள் செல்வாக்கை உயர்த்துவார். வழக்கு விவகாரங்களை சாதகமாக்குவார். உடல்நிலை சரியாகும். எடுக்கும் வேலைகளை வெற்றியாக்குவார். பொருள் வாங்குவீர்கள். ரேவதி, புதன் பகவான் திங்கள் முதல் வக்ர நிவர்த்தி அடைவதால் மண்ணை தொட்டாலும் பொன்னாகும். புதிய இடம், வீடு வாங்க மேற்கொண்ட முயற்சிகள் வெற்றியாகும். இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த வாரம் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகர்.